பேச பிடிக்கும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது கஷ்டங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவேன்? எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. தெரியாதா? இட் இஸ் ஏ பிக் ஹார்ட். இட் இஸ் ஏ பிக் ஹார்ட். வெரி குட். ஓகே, திரும்ப சொல்லு. இட் இஸ் ஏ பிக் ஹார்ட். குட். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்ல, அது இங்கிலீஷ்ல எப்படி மாறும்? கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன். இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I will be there. I will be there. In a bit. In a bit. I will be there in a bit. I will be there. I will be there In a bit. அம்மா, என்னங்க திங்ஸ் இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல எப்படி மாறும்? நம்ம அந்த கடையிலலாம் திங்ஸ் வாங்கும்போது நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா, நாங்கள் உங்கள் திங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையா கேட்குறேன். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னா, ஹியர் யூ கோ. Here you go. ஹியர் யூ கோ. Here you go. ஓகே, உங்கள் திங்ஸு இந்த இருக்குது அப்படிங்கிறத ஹியர் இஸ் யுவர் திங்ஸ் அப்படின்னலாம் சொல்ல மாட்டோம். ஹியர் யூ கோ. Here you go. அம்மா, இங்க பாருங்க, என் கால் அடிபட்டு நல்லா புண்ணு ஆகிருக்கு. இது இங்கிலீஷ்ல எப்படிமா சொல்லணும்? காலில் அடிபட்டதுக்கா? காலில் காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவோன்னா ஹர்ட். எப்படி சொல்லுவோம்? ஹர்ட். இட் ஹர்ட்ஸ் மீ a lot. It hurt me a lot. இப்படி பேசினா போதாது, நீ என்ன பண்ணணும்? அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியா? அப்போ தான் அழகாக பேச முடியும். அம்மா, அடிக்கடி நீங்கள் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்களா? அது எப்படிமா இங்கிலீஷில் சொல்லணும்? அதை எப்படி சொல்லணும்னா, we should do more often. We should do more often. வெரி குட். சரியா? எப்படி சொல்லணும்? We should do more often. ஓகே, அதான் சொல்லணும். சரி, அப்படின்னா என்ன? அடிக்கடி ப்ராக்டிஸ். அம்மா, அப்பா விட மாட்டேன்னு சொல்றாங்க, அது எப்படிமா இங்கிலீஷ்ல சொல்றது? எங்கே போகிறதுக்கு? டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கா? சரி. ஸோ எங்கேயாவது போகிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? இப்போ அப்பா பெர்மிஷன் கொடுக்கல தானே, எப்படி சொல்லணும்? மை ஃபாதர் won't let me go. My father won't let me go. வெரி குட். மை ஃபாதர் won't let me go. My father won't let me go. வெரி குட். அம்மா, அவ எப்போ என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா, அது எப்படிமா இங்கிலீஷ்ல சொல்லணும்? எப்பவுமே சண்டை போடுற என்னது? மெஸ்ஸிங். எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கா அப்படின்னு என்னது? she keep messing with me. She keep messing with me. She keep messing with me. திரும்ப சொல்லுங்க. She keep messing with me. வெரி குட்.